ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சில்லம்மா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுறா மீன் புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுறா மீன் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம், 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சுறா மீன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சுறா மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சுறா மீன் புட்டு செய்கிறதுக்கு சுறா மீனை நம்ம தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 20 நிமிஷம் கிட்ட இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் வேக வைக்கும் போதே இந்த தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா கொதித்து வந்திருக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருந்த இந்த மீன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நம்ம வந்து மீனுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது 2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பூண்டு நம்ம இந்த மாதிரி உரிச்சதை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கினதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். உரிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்தமாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன டீஸ்பூன் அளவு நம்ம தூளுப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கல்லுப்பு இதில் ஆட் பண்ணக்கூடாது. மீன் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம முள்ளிலேருந்து தனியாக ஃப்ளஷ் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். முள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு ஃப்ளஷ் எல்லாத்தையும் தனியாக ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மீன் எல்லாத்தையும் உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் பொடி ஒரு சின்ன டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவில் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற சுறா மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா, இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் மசாலா எல்லாம் ஒன்றாகி நல்லா ட்ரை ஆகணும். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். மிளகுத்தூள் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த சுறா மீனுக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மிளகுத்தூள் தான். கடைசியாக வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் புட்டை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மீன் புட்டு நல்லா பொல பொலன்னு நல்லா உதிரியாக வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுறா மீன் புட்டு ரெடி. உங்கள் வீட்லேயும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில்லம்மா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.